ரோட்டு கடையில மனுஷன் ஜாலி, சேட்டு கடையில மனைவி தாலி என்று குடிமகன்களாயிருப்பவர்களை நல்ல குடிமகன்களாய் மாற்ற அவர் எடுத்த முயற்சிதான் போதை பொருள் ஒழிப்பு. 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டதுதான் அவரின் முதற்கட்ட முயற்சி. போதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்தை தலை நிமிர வைக்க வந்த தலைவர் தான் நம் முதல்வர். சிங்கப்பெண்ணே, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு என்று தனது பாடலில் மட்டும் பெண்களை பெருமைப்படுத்தாமல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தி பெண்களின் பாதுகாவலனாய் பவனி வருகிறார். தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் வயலில் போடுபவன் தான் விவசாயி என்பதை உணர்ந்து அவர்கள் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் துயர் துடைக்கும் தூய சக்தி தான் நம் முதல்வர். கடைக்கோடியில் இருக்கும் சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர் நம் முதல்வர். இதற்கு உதாரணமாக எம்எல்ஏ என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இருந்த நம் பிம்பத்தை மாற்றி நம்ம அக்கா நம்ம அண்ணன் பிரச்சனைகளை பயப்படாமல் சொல்லலாம் என்று முழு சுதந்திரத்தை அளித்துள்ளார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி தருகிறேன் என்றார் விவேகானந்தர் அன்று. அதை செய்தே காட்டிவிட்டார் நம் முதல்வர் இன்று. நம் நாட்டின் எதிர்கால தூண்களாகிய இளைஞர்களையும் அமைச்சரவை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கும் அன்பு தலைவர்.